நம்ம தமிழ் சினிமாவில் என்னதான் வருஷத்துக்கு 100 படத்துக்கு மேலே வந்திருந்தாலும் அதில் முக்கால்வாசி படங்களை பார்த்தீங்கன்னா அந்த படத்தை எடுத்த டேரக்டரோட கற்பனை கதையாக தான் இருக்கும். அப்படி ஒரு டேரக்டரோட கற்பனையில் உருவான கதையில் பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர் அந்த படம் மூலமாக ஆடியன்ஸ்க்கு என்னெல்லாம் சொல்ல வராரோ அதெல்லாம் அப்படியே சொல்லலாம். 2025 கூட ஒரு பொண்ணு அவன் லவ் பண்ணுற பையனை கட்டினா வெட்டுவேன்னு சொல்கிற அவங்க அப்பனும் அதை அலோவ் பண்ணுற இந்த சொசைட்டியும் தான் டபுள்கிற நான் இல்லை. ஆனால் இன்னும் சில டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கற்பனை கதையாக இல்லாமல் ஒரு ரியலாக நடந்த இன்சிடென்ட்டையோ இல்லை ஒரு உண்மையான பர்சனோட வாழ்க்கையோ உண்மைக்கு மிக அருகாமையில் எடுத்திருப்பாங்க. அப்படி நம்ம தமிழ் சினிமாவில் எந்தெந்த படமெல்லாம் ஒரு ரியலான இன்சிடென்ட்டையோ இல்லை ஒரு உண்மையான பர்சனோட வாழ்க்கையோ தழுவி எடுத்திருக்காங்க தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். நான் தான் உங்க சாண்டி. வாங்க வீடியோக்கள் அப்பல்லாம். இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டேரக்டர் மகிழ் திருமணி டேரக்ஷனில் ஆக்டர் அருண் விஜய், தானியா ஹோப்பி இவங்க நடிச்சு 2019 வந்த தட மூவி தான். 3 நாளாக சுற்றிக்கிட்டு இருக்கான். முட்டு சந்தில் வந்து முட்டிக்கிட்டு நிற்கிது இந்த கேஸ். விட்னஸ் இல்லை, எவிடன்ஸ் இல்லை. 2009 மலேசியாவில் சதீஷ் அண்ட் சபரீஷ் ராஜ்ன்ற ஒரு ஐடென்டிக்கல் ட்வின்ஸில் யார் தப்பு பண்ணாங்கன்றது கண்டுபிடிக்க முடியாமல் போனதுனால கோர்ட் அவங்க 2 பேரையுமே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கதையை தான் டேரக்டர் மகிழ் திருமணி தடம் கதையாக எடுத்திருப்பாரு. 2 பேரையும் உள்ள அனுப்புறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை. ஏன்னா 2 பேரில் ஒருத்தன் நிரபராதி. 2 பேரையும் விடுதலை பண்ணுறதை தவிர வேற வழி இல்லை. ஆகஸ்ட் 5, 2003 மலேசியாவோட பெட்டலிங் என்ற ஒரு பகுதியில் ட்வின்ஸ் 2 பேர்ல ஒருத்தரை போலீஸ் போதைப் பொருள் கடத்தினதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்ப அவர்கிட்ட 166 கிலோ கிட்ட ட்ரக்ஸ் இருந்திருக்கு. மலேசியாவோட சட்டப்படி பாத்தீங்கன்னா போதைப் பொருள் கடத்தினவங்களுக்கு செக்ஷன் 39B படி தூக்கு தண்டனைன்ற ரூல்ஸும் இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ட்வின்ஸ்ல இன்னொருத்தவர் அவருமே வாலண்டியரா வந்து போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிருக்காரு. எவிடன்ஸ் அழிச்சிட்டேன், ஆனா நீ இன்வெஸ்டிகேஷன் ஃபாலோ பண்ணல, நான் பண்ணேன். ஒரு கட்டத்துக்கு மேல மலேசியன் போலீஸுக்கு குழப்பம் வந்திருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் யார் அரெஸ்ட் பண்ணோம், இந்த ட்ரக்ஸ் எல்லாம் யார் கடத்தினாங்கன்ற டவுட் வந்து 2 பேரையுமே தீவிரமா விசாரணை பண்ணி பார்த்திருக்காங்க. என்னையா அச்சு எடுத்த மாதிரி இருக்கானுங்க. இது மட்டும்தான் எவிடன்ஸ். இனிமே இந்த எவிடன்ஸ் டோட்டல் வேஸ்ட். ஆனா போலீஸ்னால யார் குற்றம் பண்ணாங்கன்றது கண்டுபிடிக்க முடியாம போனதுனால மலேசியன் கவர்மெண்ட் இவங்க 2 பேரையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு பாயிண்ட் மிஸ் பண்றோம், கண்ணு முன்னால இருக்கு, ஆனா என்னன்னு தெரியல. மலேசியன் கவர்மெண்ட்ல இந்த ட்வின்ஸோட கேஸ் இன்னைக்கு வரலுமே ஒரு யூனிக் அண்ட் அன்சால்வ் மிஸ்ட்ரியா தான் இருக்கு. இந்த உண்மையான சம்பவத்தோட வர சதீஷ் அண்ட் சபரீஷ் இவங்களோட கேரக்டர் தான் கொஞ்சம் கதைக்கு ஏற்ற மாதிரி கமர்ஷியல் எலிமெண்ட்லாம் சேர்த்து டேரக்டர் மகிழ் திருமணி அவர்கள் படமா எடுத்திருப்பாரு. ஆகாஷ் கேஸ் மாதிரி ஒரு கேஸ் உலகத்துல எங்கேயுமே நடந்திருக்காது. இல்ல சார், நிறைய நடந்திருக்கு. மலேசியா, நைஜீரியா. இதுல செகண்டா 2018 நம்ம டேரக்டர் வெற்றிமாறன் அவர்களோட டைரக்ஷன்ல ஆக்டர் தனுஷ், கிஷோர், சமுத்திரகனி, ஆண்ட்ரியா, ஐஸ்வர்யஜஸ் மற்றும் டேரக்டர் அமீர் அப்படின்னு ஒரு நடிகர் பட்டாமே நடிச்சு இன்னைக்கு வரலும் ட்ரெண்டிங்ல இருக்க வடச்சென்னை மூவி தான். இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன், நீ என் கூடயே இருந்துரு. வடச்சென்னை படத்தோட மெயின் பிளாட் எதை பத்தி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சந்திரான்ற கேரக்டர் தன்னோட கணவரான ராஜனை கொண்டவங்களெல்லாம் எப்படி பழி வாங்கினாங்கன்றதான் அந்த படத்தோட கோர் ஸ்டோரியாவே இருக்கும். இன்னும் அண்ணன் சவுக்கு போய் வாங்கணும்னு நினைக்கிறீங்க? என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியுதுல்ல, ராஜம் பொண்டாட்டிடா நானு. இதை கதையா பார்க்கும்போது என்னடா ஒரு பெண் தன்னோட கணவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்கன்னா தன்னோட கணவரை கொண்டவங்களை இத்தனை வருஷமா வஞ்சம் வச்சு பழி வாங்கியிருப்பாங்கன்னு பாக்குறவங்களுக்கு எல்லாம் பக்குன்னு இருந்திருக்கும். இந்த படத்துல வந்த மாதிரியே ஒரு ரியலான இன்சிடென்ட் 2000 காலகட்டத்தில் சென்னையில் நடந்திருக்கு. 90 காலகட்டத்தில் சென்னையோட ஒரு பகுதியில் வாழ்ந்து வந்த கேங்ஸ்டர் ஒருத்தவரை அங்க இருந்த குரூப் ஆஃப் ரவுடிஸ் வெட்டி கொண்டுட்டாங்கன்னு அவரோட மனைவி வஞ்சம் வச்சு தன்னோட கணவரை கொண்டவங்களை எல்லாம் பழி வாங்கியிருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு. இவனுங்க எல்லாரும் உண்மையாவே ராஜனோட பிள்ளைங்க. இத்தனை வருஷமா என் கூடவே சரியான டைமுக்கோசரம் காத்துனுக்குறானுங்க. இந்த உண்மையா நடந்த ஒரு இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி இன்சிடென்ட்ல என்ன நடந்துச்சோ அதை அப்படியே எடுக்காம அந்த இன்சிடென்ட்டோட கருவை மட்டும் எடுத்து, அதாவது கருவுன்னு எதை மீன் பண்றேன்னு பாத்தீங்கன்னா அந்த கேங்ஸ்டர் கொல்லப்பட்டிருக்காரு, அவரோட மனைவி அவருக்காக பழி வாங்கியிருக்காங்கன்றத கோர் ஸ்டோரியை மட்டும் எடுத்து சினிமா ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட் எல்லாம் சேர்த்து ஒரு மூவியா நமக்கு பிரசன்ட் பண்ணியிருக்காரு டேரக்டர் வெற்றிமாறன். இந்த பேர் இவங்க இது பண்ணாங்க, இப்படி ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே ஒரு பெரிய கேங் வார். அந்த கேங் வார்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன? இந்த வடச்சென்னை படத்தில் வந்த நிறைய கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே உயிரோடு இருக்காங்கன்றதுனால அவங்க யாரு, அவங்களோட டீட்டெயில்ஸ் என்னென்னலாம் இந்த வீடியோவில் என்னால் மென்ஷன் பண்ண முடியல. அவர் வாழ்க்கை சம்மந்தப்பட்டு அவர் பார்த்த ஒரு அண்டர்வேர்ல்டு சம்மந்தமான விஷயங்களை அந்த நேரத்தில் ஷேர் பண்ணிட்டாரு. இதுல தேர்டா டைரக்டர் டிஜே ஞானவேலு அவர்கள் டைரக்ஷன் பண்ணி ஆக்டர் சூர்யா, மணிகண்டன், லிஜோம்போல் ஜோஸ் ஆகியவர்கள் நடிச்சு 2021 ரிலீஸ் ஆன ஜெய்பி மூவி தான். ஒரு இன்னசென்ட் ட்ரைபல் உமனுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு போராடுறேன். கோர்ட்ல நீதி கிடைக்கலன்னா ரோட்ல இறங்கி போராடுவேன். போராடுறதுக்கு லா எனக்கு ஒரு வெப்பன். தட்ஸ் ஆல். இருளர் சமூகத்தை சேர்ந்த ராஜா கண்ணு பார்வதி இவங்க போலீஸ்னால அனுபவிச்ச கொடுமைகளையும் அவங்களுக்கு மறுக்கப்பட்ட நீதிகளையும் இப்ப ரிட்டையர்ட் ஜட்ஜா இருக்கிற சந்துரு அவர்கள் அட்வொகேட்டா இருக்கும்போது அவங்களுக்காக வாதாடி அவங்களுக்கான நீதியை வாங்கி கொடுத்ததான் ஜெய்பி படமா எடுத்திருப்பாங்க. Law is a very powerful weapon. யாரை காப்பாத்துறதுக்காக நாம அதை பயன்படுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
1993 ராஜா கண்ணுன்றவரையும் அவரோட மனைவி பார்வதி, மகன், மகள் எல்லாரையுமே ஒரு திருட்டு கேஸ்ல விசாரிக்கணும்னு போலீஸ்காரங்க அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க ராஜா கண்ணு ஒரு இருளர் சமூகத்தை சேர்ந்தவன்றனாலேயே அவர் தான் அந்த நகையை திருடிப்பாருன்னு சொல்லிட்டு அவரையும் அவரோட மகனையும் போலீஸ்காரவங்க அடிச்சு விசாரிச்சிருக்காங்க. அப்படி விசாரிக்கும் போது ராஜா கண்ணுன்றவர் விசாரணையின் போது இறந்திருக்காரு. இதுக்காக நீதி கேட்டு ராஜா கண்ணு மனைவியான பார்வதி அவங்க அட்வொகேட் சந்திர அவர்களை போய் சந்திச்சு அவங்க கணவருக்கு போலீஸால் நடந்த கொடுமையை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்ட அட்வொகேட் சந்திர அவர்கள் ஹேபியஸ் கார்பஸ் ஆட்கொலை மனுன்ற வழக்க தொடர்ந்திருக்காரு. இந்த ஹேபியஸ் கார்பஸ் மனு மூலமா அவங்கள நீதிமன்றத்தை ஆஜர்படுத்த சொல்லி கேட்கலாம். 2 நீதிபதிங்க உடனடியாக அந்த மனுவை விசாரிப்பாங்க. இந்த வழக்குக்காக பல வருடம் அட்வொகேட் சந்திர அவர்கள் தேடி எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி ராஜா கண்ணு மரணத்துக்கு காரணமான போலீஸ் ஆஃபீஸர் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னோட கணவருக்காக போராடின பார்வதி அவங்களுக்கும் தக்க சன்மானமும் வாங்கி கொடுத்திருக்காரு. பார்வதி அவர்களுக்கு நீதிமன்றம் 1993 வருடம் 3.5 லட்சம் ரூபாய் நஷ்டஈடாக கொடுத்தார்கள். முக்கியமா அந்த படத்துல அட்வொகேட் சந்திரா நடிச்ச சூர்யா அவர்களும் ராஜா கண்ணு செங்கேனி கேரக்டர்ல நடிச்சவங்கலாம் அந்த கேரக்டரை நடிக்காம அந்த கேரக்டராகவே வாழ்ந்ததுனாலதான் அவங்க என்ன வழியெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்கன்னு பாக்குறவங்களுக்கு எல்லாம் உணர வச்சதுன்னே சொல்லலாம். அவ்வளவு நேர்த்தியா அந்த கதையில வாழ்ந்திருப்பாங்க. இதுல 4th நம்ம ஆக்டர் கார்த்தி அவர்கள் நடிச்சு 2017 நம்ம டைரக்டர் ஹெச்வினோத் அவர்கள் டைரக்ஷன் பண்ண தீரம் அதிகாரம் என்ற மூவி தான். நாம கெட்டவங்க கிட்ட இருந்து நல்லவங்களை காப்பாத்துற போலீஸ் வேலையை விட்டுட்டு நல்லவங்க கிட்ட இருந்து கெட்டவங்களை காப்பாத்துற அடையாள வேலை தானே சார் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வடநாட்டுல இருந்து வந்து நம்ம தமிழ்நாட்டுல கொள்ளைகளும் பண்ணின பவேரியா கிரிமினல்ஸை தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ் எப்படி பிடிச்சாங்கன்றதுதான் அந்த படத்தோட கதையாவே இருக்கும். ஒரே கேங் பல இடங்கள்ல கொடூரமான கொள்ளைகளையும் பண்ணியிருந்தாங்க. 90 காலகட்டத்தில இருந்தே இந்த பவேரியா கிரிமினல்ஸ் தொடர்ந்து கொள்ளைகளை பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனா நம்ம கவர்மெண்ட்டுக்கு லேட்டா தான் தெரிய வந்திருக்கு. 9 வருஷமா மாட்டாம கிரைம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இவங்களால 18 பேர் செத்து, 60 பேர் கண் காது இழந்து, தாட உடைஞ்சு கோமாக்கு போய் டே டு டே லைஃப் இழந்திருக்காங்க. இத்தனை வருஷமா டிபார்ட்மெண்ட் எப்படி இது கவனிக்காம அசால்ட்டா இருந்ததுன்னே தெரியல சார். என்னால தூங்கவே முடியல. ஆனா 2005 ஏடிஎம்கே கட்சியில அப்போ எம்எல்ஏவா இருந்த கும்மிடிப்பூண்டி சுதர்சனம் அவர்களோட வீடு ஹைவேஸ் பக்கத்துல இருந்ததுனால இந்த பவேரியா கேங் அவரோட வீட்டுக்கு போய் அவர் கொண்டுட்டு அவரோட வீட்டுல இருக்கிற நகைகள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. இல்ல சார், நிச்சயமா கண்டுபிடிச்சிடலாம். இந்த கேங் உங்களை மாதிரி ஒரு பெரிய ஆபீசரையோ இல்ல ஒரு பெரிய அரசியல்வாதியோ போட்டா நிச்சயம் போடுவாங்க. அப்ப இந்த டிபார்ட்மெண்ட்டும் கவர்மெண்ட்டும் இந்த கேஸ் சீரியஸா எடுத்துக்கும். அப்ப கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் சார். ஜனங்க சத்தத்தை தான் நீங்க கவலைப்பட மாட்டீங்கல்ல. இப்படி ஒரு கட்சியில போஸ்டிங்ல இருக்கிற எம்எல்ஏ அவர்களே கொண்டுட்டாங்கன்றது ஒரு சென்சேஷனல் நியூஸ் ஆனதுனால தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த கிரிமினல்ஸை பிடிக்க சொல்லி ஒரு ஆர்டர் ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க. அந்த யானையை அடிப்படையா கொண்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பெஷல் டீமை தலைமை தாங்கினவர் தான் அப்ப இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸா இருந்த SR ஜன்ஜீட் அவர்கள். அவரோட டீம் மெம்பர்ஸை வச்சு இந்தியா முழுக்க போய் அலைஞ்சு திரிஞ்சு பவேரியா கேங் ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு ஊர்ல தான் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்களை தேடி போய் பல கட்ட போராட்டத்துக்கு பிறகு அவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க நம்ம தமிழ்நாடு போலீஸ். முக்கியமா நம்ம தீரன் படத்துல பார்த்த உண்மை தீரன் இவர்தான். The real தீரன் is here with us. பவாரியா கிரிமினல் கேங்குடைய லீடர் ஓமா பவாரியாவை கேப்சர் பண்ண முழு பெருமை இவரை சேரும். இப்படி நம்ம தமிழ்நாடு போலீஸ் ஒரு சினிமாவே மிஞ்சற அளவுக்கு ஒரு கேங் போய் பிடிச்சிருக்காங்கன்றத டைரக்டர் ஹெச்வினோத் அவர்கள் படமாக்கலைன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு இப்படி ஒரு கதை நடந்திருக்குன்னே தெரியாம போயிருக்கும். ஆனால் இவர் தான் கேங் லீடர் ஓமா. நீங்கள் மூவி பார்த்துருப்பீங்க. இது ஓமா தான் இவர் தான் கேங் லீடர். இதுல 5th ஆக்டர் மாதவன் சிம்ரன் அவங்க நடிச்சு மாதவன் அவர்களே எழுதி இயக்கி 2022 வந்த ராக்கெட் இது நம்பி எஃபெக்ட் மூவி தான். உலகமே 60-70 டன் இன்ஜின் செஞ்சுட்டு இருக்கும் போது நம்ம 600 கிலோகிராம் சொப்பு சாமான வச்சு விளையாடிட்டு இருக்கோம் சார். இது ராக்கெட் இல்ல சார், வெறும் பப்பெட்ரி. இந்தியாவில் இஸ்ரோ சயின்டிஸ்டா இருந்த நம்பிநாராயணன் அவர்கள் மீது போடப்பட்ட போலியான வழக்கையும் அதனால அவரோட வாழ்க்கையில பாதிச்ச விஷயங்களையும் அந்த டைம்ல அவர் என்னென்ன சித்திரவதை எல்லாம் ஃபேஸ் பண்ணிருப்பான்றத ரொம்பவே தத்ரூபமா மாதவன் அவர்கள் இந்த படத்துல எடுத்து காட்டியிருப்பாரு. நான் செய்யாத குற்றத்தை ஒத்துக்க சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணி கன்ஃபெஷன் வாங்க வந்தார். 1941 நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நாகர்கோயிலில் பிறந்து வளர்ந்தவர் தான் நம்பிநாராயணன் அவர்கள். தன்னோட ஸ்கூல் காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு 1966 இஸ்ரோல ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன்ல டெக்னிக்கல் அசிஸ்டண்டா வேலை செய்ய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்பிநாராயணன் அவர்கள் 1996 இந்திய நாட்டோட ரகசியத்தை பாகிஸ்தானுக்கு வித்துட்டாருன்னு ஒரு குற்றம் சாரப்பட்டு கைது செய்யப்படுகிறாரு. அப்ப 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் இருந்து சித்திரவதைகளையும் கேரளா போலீஸ்னால அவர் அனுபவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட குடும்பம் தேச துரோகியோட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பல அவமானங்களையும் சந்திக்க நேரிருக்கு. 2 வருஷம் நடந்த கேஸ்ல நம்பிநாராயணன் அவர்கள் மேல எந்த குற்றமும் இல்லைன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் அவர்கள் ரிலீஸ் பண்ணிருக்கு. சுப்ரீம் கோர்ட் நிரபராதின்னு
தீர்ப்பு கொடுத்துருச்சு. அதுக்கப்புறமா 2018 நம்பி நாராயணன் அவர்களுக்கு இந்தியாவோட 3வது உயரிய விருதான பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு. நம்பி நாராயணன் அவர்கள் உருவாக்கிய விகாஸ் இன்ஜின் தான் இப்போ இந்தியாவில இருந்து ஸ்பேஸுக்கு அனுப்புற மங்கள்யான், சந்திரயான் மாதிரியான ராக்கெட்ல எல்லாம் இன்றளவும் பயன்படுத்தப்படுகிறது. மாதவன் அவர்கள் இப்படி ஒரு கதையை படமா எடுக்கலனா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு நிகரா போற்றப்பட்டிருக்க வேண்டியவருக்கு நடந்த அநீதியை நிறைய பேருக்கு தெரியாமையே போயிருக்கும். இதுல 6th நம்ம விஜய் சேதுபதி, காயத்ரி அவர்கள் நடிச்சு டைரக்டர் பாலாஜி தரணிதரன் டைரக்ஷன் பண்ணின நடுவுல கொஞ்சம் பக்கத்துக்கான மூவி தான். யார் அந்த பொண்ணு பேய் மாதிரி இருக்கு மேக்கப் போட்டுட்டு? பிரேம்குமார்ன்றவருக்கு அவரோட கல்யாணத்துக்கு 2 நாளுக்கு முன்னாடி மெமரிலெஸ் ஆயிருக்கு. இந்த கதை வேற யாருக்குமே நடக்கல, நம்ம டைரக்டர் பாலாஜி தரணிதரன் அவரோட ஃப்ரெண்டுக்கு தான் நடந்திருக்கு. அப்ப அவர் ரியலா பார்த்த இன்சிடென்ட்டை வச்சு தான் இந்த கதையை எடுத்திருக்காரு. பால் மேல போச்சு, கேட்ச் பிடிக்கலாம் பின்னாடியே விட்டனா, கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுட்டனா. 2008 டைரக்டர் பாலாஜி தரணிதரன் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க. அப்போ ஒரு பால பிரேம்குமார்ன்றவர் கேட்ச் பிடிக்க போகும்போது கீழே விழுந்து தரையில அடிபட்டிருக்கு. அப்ப அவருக்கு டெம்பரரி டிட்ராக்சி அம்னிசியன்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அவரோட கல்யாணத்துக்கு 2 நாளுக்கு முன்னாடி. இங்க அடிபட்டிருக்கும், இங்கதான் மிடில் ஆப்லங்கேட்டா இருக்கு. இங்க அடிபட்டா ஷாக்ல டெம்பரரி மெமரி லாஸ் வரும். இப்படி பிரேம்குமார் அவருக்கு மெமரிலாஸ் ஆனது தெரிஞ்சா கல்யாணமே நின்று போயிடும் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவருக்கு மெமரிலாஸ் ஆனதையே மறைச்சிட்டு அந்த ஃபங்க்ஷனை மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்சிடென்ட் நடந்து 6 நாளுக்கு அப்புறமா தான் பிரேம்குமார் அவருக்கு நினைவே வந்திருக்கு. அப்ப அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு 4 நாள் கிட்ட ஆயிருக்கு. இந்த கதையில உண்மையாவே வந்த பிரேம்குமார் வேற யாருமே இல்லைங்க. 96 மெய்யழகன் மாதிரியான படங்கள் எடுத்த டைரக்டர் பிரேம்குமார் அவரோட கல்யாணத்துக்கு 2 நாளுக்கு முன்னாடி அவருக்கு நடந்த இன்சிடென்ட்டை வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. பட் நடந்தது 2007 கல்யாணத்துக்கு ஒரு 10 days முன்னாடி நடந்தது உண்மைதான். இதுல 7th ஆக்டர் விக்ரம் அவர்கள் நடிச்சு டைரக்டர் பாரஞ்சித் அவர்கள் எழுதி இயக்குன தங்கலான் மூவி தான். பிரிட்டிஷ் நம்ம இந்தியாவை ஆட்சி செய்த காலகட்டத்தில் தமிழர்களை எப்படி கூட்டிட்டு போய் கொடுமைப்படுத்தி KGF தங்க சுரங்கத்துல தங்கம் எடுக்க பயன்படுத்தி இருக்காங்கன்றது தான் தங்கலான படத்துல காட்டியிருப்பாங்க. நம்ம எல்லாரும் வரலாறு படைக்க போறோம். இங்க கிடைக்கிற பொண்ணுல நம்ம எல்லாருக்கும் உருமாக்குது. 1800 காலகட்டத்தில் நம்ம இந்தியாவை ஆட்சி செஞ்ச பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் தலித்துன்னு கூறப்படுற பழங்குடியின மக்களை தங்க சுரங்கத்துல இறங்கி தங்கம் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கும் பாதி தங்கம் தரோம்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்படி அவங்க போன பாதையில காடு மலையெல்லாம் ஏறி பல சிக்கல்களையும் பல போராட்டங்களையும் கடந்து கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற கோலார் என்ற மாவட்டத்தை வந்தடைறாங்க. அங்க இருக்கிற தங்க சுரங்கத்துல இறங்கி தங்கம் எடுக்கும் போது தான் தெரியுது தங்கம் எடுக்கிறது ஒன்றும் அவ்வளவு சுலபமான வேலை இல்லை அப்படின்னு. அது மட்டும் இல்லாம அவங்க ஏமாத்தி தான் பிரிட்டிஷ்காரங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இது தெரிஞ்ச தலித் பழங்குடியின மக்கள் எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும்னு பார்த்தாங்க. ஆனா அங்க போனவங்க எல்லாரையுமே பிரிட்டிஷ் ராணுவத்தை சேர்ந்தவங்க எல்லாரையுமே அடிமையாக்கி வேலை செய்ய சொல்லி அடிச்சு துன்புறுத்தி அவங்களை வேலை வாங்கியிருக்காங்க. இப்படி இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் எப்படி ஆங்கிலேயர்களால ஏமாற்றப்பட்டிருக்காங்கன்றதுதான் டைரக்டர் பாரஞ்சித் அவர்கள் கொஞ்சம் மாயாஜாலம் ஃபேண்டசி எல்லாம் கலந்து கமர்ஷியல் எலிமெண்ட்லாம் சேர்த்து இந்த படத்தை எடுத்திருப்பாரு. இதுல 8th டைரக்டர் மாரி செல்வராஜ் அவர்களோட டைரக்ஷன்ல ஆக்டர் துருவிக்ரம், பசுபதி, அமீர், அனுபாமா ஆகியோர்கள் நடிச்சு 2020 வந்த பைசன் காலமாடன் மூவி தான். எனக்கு பெரிய கபடி பிளேயர் ஆகணும்னு ஆசை சார். கபடினா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா என்ன? மனத்தி கணேஷ் என்ற ஒரு இந்திய கபடி பிளேயரோட வாழ்க்கையையும் அவர் வளர்ந்த சூழலையும் அங்க நடந்த வன்முறைகளையும் தான் பைசன் படமா எடுத்திருப்பாங்க. சத்தியம் பண்ணல, கபடி மயிரின் கடந்து அலைய மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. 80s காலகட்டத்தில் தூத்துக்குடியில் இருக்கிற மனத்தின்ற ஊரை சேர்ந்த கணேஷ் என்றவர் ஒரு கடல் மிட்டாய்க்காக தன்னோட 8 வயசுலேயே கபடி விளையாட தொடங்கியிருக்காரு. கடல் மிட்டாய்க்காக நாங்கள் கபடி விளையாட ஆரம்பிச்சோம். அப்படி ஒரு நாள் இவர் கபடி விளையாடும் போது ராஜநத்தம்ன்ற ஒரு கபடி பிளேயரை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகிறாரு. அவர் மாதிரியே பெரிய கபடி பிளேயரா வரணும்னு சொல்லிட்டு அதுக்காக கடுமையான பயிற்சிகளை மேற்கொள்றாரு. அப்ப தன்னோட தலையை தென்னை மரத்துல முட்டி தன்னோட தலையையும் உடலையும் வலிமைப்படுத்திருக்காரு. ஏன்னு பாத்தீங்கன்னா கபடி விளையாடும் போது ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்கள காளை மாடு மாதிரி முட்டி வெளியே தள்ளுவாராம். அதனாலதான் இவர் எல்லாரும் பைசன்னு கூப்பிடுவாங்க. பைசன் சொல்றாங்களா, அது இல்லை, என்னோட தலை இப்போ காளை மாடு முட்டின மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி எல்லாருமே இங்கே இல்லை, நார்த் இந்தியான்னு சொல்லணும். அதாவது புள்ளக்க என்னை எருமான்னு சொல்லுவாங்க ஒரு சில ஆட்கள். இப்படி முட்டுத வேகத்தை வச்சு மனத்தி கணேசன் அவர்கள் 1994 ஜப்பான்ல ஹரிஷோமா பகுதியில் நடந்த ஏசியன் கேம்ஸ்ல இந்தியாவுக்காக கபடி விளையாடி தங்கமும் வென்று கொடுத்திருக்காரு. இதுக்காக 1995ஆம் ஆண்டு இந்தியாவோட 2வது உயர்ந்த விளையாட்டு வீரருக்கான அர்ஜுனா விருதையும் பெற்றிருக்காரு. இதில் 9th நம்ம ஆக்டர் சூர்யா, அப்பர்ணா பாலமுரளி இவங்க நடிச்சு டைரக்டர் சுதா கொங்கரா அவரோட டைரக்ஷன்ல வந்த சூரிய ரிப்போர்ட்டர் மூவி தான். இதுல 1000 ரூபாயில டிக்கெட் வித்து லாபம் பார்க்க போறீங்களா? டிக்கெட் மேல வெறும் ₹1. ஏர் டெக்கன் நிறுவனத்தோட ஃபவுண்டரான கேப்டன் ஜிபி கோபிநாத் அவர்களோட வாழ்க்கையை எ சிம்பிளிஃபை எ டெக்கன் ஓடிசி என்ற புக்கை அடாப்ட் பண்ணி தான் சூரிய ரிப்போர்ட்டர் எடுத்திருப்பாங்க. 1951 கர்நாடகாவில் இருக்கிற குரூர்ன்ற ஊர்ல ஒரு ஸ்கூல் டீச்சருக்கு மகனா பிறகுற கோபிநாத் அவர்கள் தன்னோட பள்ளி கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு இந்தியன் ஆர்மியில ஒரு 8 வருஷத்துக்கு பணிபுரிஞ்சிருக்காரு.
இவர் ஆர்மியில் இருக்கும்போது 1971 பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த ஒரு வாரில் இவருக்கு விபத்து காரணமா தன்னோட 28 வயசுலேயே இந்தியன் ஆர்மியில இருந்து இவர் ரிட்டையர்ட் ஆகப்படுறாரு. இந்திய ராணுவத்திலிருந்து ரிட்டையர்ட் ஆன பிறகு GR கோபிநாத் அவர்கள் பல பிசினஸ் பண்ணியிருக்காரு. அப்படி பிசினஸ் பண்ணும்போது GR கோபிநாத் அவரோட நெருங்கிய நண்பரான சாமுவேல் அவர்களோட சேர்த்து 1977 ஏர்டெக் என்ற நிறுவனத்தை தொடங்கியிருக்காரு. ஸோ நீ கிராமத்தில் கம்ப்யூட்டரையும் இன்டர்நெட்டையும் வச்சு விவசாயம் பார்க்குறவங்கள டிக்கெட் போட்டு பறக்க வைக்க போற. இந்த ஏர்லைன் நிறுவனத்தை தொடங்கின பிறகு நிறைய வெற்றிகளையும் தோல்விகளையும் கேப்டன் GR கோபிநாத் அவர்கள் தன்னோட வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இந்த கேப்டன் அவர்களோட வாழ்க்கையை தான் டைரக்டர் சுதா கோங்கரா மேம் அவங்க ஒரு சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி கமர்ஷியல் எலிமெண்ட் தான் சேர்த்து எடுத்திருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.